முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். இவங்க எக்ஸாம் எழுதிட்டு வர போலீஸ் கிடையாது. வாலண்டரி பேசிஸ்ல அவங்களே போய் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு சில விஷயங்கள்ல கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ முற்றிலுமா ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அடுத்து சிசிடிவி. கண்டிப்பா என்ட்ரன்ஸ்ல இருந்து செல், அந்த உள்ளுக்குள்ள கஸ்டடிக்குள்ள அடைக்கிறாங்க இல்லையா கூட்டிட்டு போறவங்க, அந்த செல் வரைக்குமே கண்டிப்பா கேமரா இருக்கணும். ஆனா அந்த கேமரா கிட்ட நம்ம ரெக்கார்ட் கேட்கும் பொழுது ரெக்கார்ட் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக 18 மாதங்களுக்கான ஸ்டோரேஜ் கம்பல்சரி அப்படின்றதையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரூல்ஸ் படி. அடுத்து பெண்கள். ஒரு பெண் கைதியை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அங்க இன்னொரு பெண் ஆபீசர் கண்டிப்பா இருக்கணும். அவங்க கஸ்டடியில இருக்காங்கன்னா கூட பெண் ஆபீசர் ஸ்டே பண்ணணும். அதை தாண்டி 6 மணிக்கு மேல பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதோ சரி பண்றதோ சரி முற்றிலுமா தவிர்க்கப்படுது போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒருத்தரை கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்கள ஃபுல்லா மெடிக்கல் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கிரானிக் டிசீஸ் இருக்கா, ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அவங்க மெடிக்கலி ஃபிட் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியிலேயே அனுமதிப்பாங்க. அதை தாண்டி 48 மணி நேரத்துக்கு ஒருக்க மறுபடியும் அவங்களுக்கு திருப்பியும் ஹோல் பாடி டெஸ்ட் எடுப்பாங்க. எதனா ஒரு சேஞ்சஸ் இருக்கா, அவங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஜெய்பீம் படத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய மூவில காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான இல்ல அவங்களுடைய உடலை சித்திரவதைப்படுத்தக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்டை தவிர்க்கிறதுக்காக அதை முற்றிலுமா புறக்கணிச்சுட்டாங்க. இனிமேல் தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க.